ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மேக்ஸிமைசேஷன் அப்டேட்டு 3 சப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரைன். இதை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைமுக்கு இதுக்கும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஆஸ் யூஷுவல் கொஸ்டினை நம்ம லைட்டாக மாடிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு மாடிஃபைஷன் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்குது. ஸோ அதுக்கு எல்ஹெச்என் சைட்லலாம் நம்ம ஸ்லாக் வேரியபிள்னா ஏதோ ஒரு வேரியபிள் S1 S2 S3 ஆட் பண்ணால் இது ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா அது லெஸ்ஸர் தென் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஒரு முன்னாடியாக நான் ஆட் பண்ணிட்டேன் எல்ஹெச்எஸ் சைடுக்கு S1. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆயிரும். ஸோ அதுதான் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணணும். ஸ்லாக் வேரியபிள்னா ஃபஸ்ட்டு மெத்தட் இங்கே இருக்கக்கூடிய நாட் லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவை இங்கே ஈக்குவல் டுவாக மாற்றணும் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணிவிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஃபார்மல் ரைட்டிங். ரெண்டாவது விஷயம், நான் ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ணல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமைசேஷன் ஆஃப் இசட் அதையும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டேன். அந்த ஸ்லாக் வேரியபிள் S1 S2 S3 அதோடைய கோஎஃபிஷியன்ட் 0ன்னு நான் முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் பார்த்தா இது XYZ S1 S2 S3. இங்கே ஃபஸ்ட் ஒனுக்கு S1க்கு தான் வேல்யூ. ஸோ ரெண்டு S2 S3 நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் 0 கோஎஃபிஷியன்ட்டோட. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஒன்னுக்கும் தேர்டு ஒன்னுக்கும் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் யூஷுவல் சின்னதாக இந்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அழகாக நான் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தா சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் X, Y, Z, S1, S2, S3 இது இருக்குதுல்ல, இது இங்கேருந்து வரக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய 100 100 60 60 40 40 ஆமாம் 0 0 0 0 0 0 கோஎஃபிஷியன்ட் வந்து CJவாக எழுதியிருக்கிறேன். மேக்ஸிமைசேஷன் முடிஞ்சாச்சு. ரெண்டாவது சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷன் 100 அது இங்கே வருது. S1 S2 S3 ஆஸ் யூஷுவல் 0 0 0 அது பேசிக், இது மாறக்கூடாது. இந்த S1 S2 S3 இந்த மூணும் இங்கேருந்து வர்றது மேக்ஸிமைசேஷன், இந்த மெயின் ஈக்குவேஷன்லேருந்து வர்றது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு எக்ஸுக்கு 1, ஸோ இது எக்ஸுக்கு 1ன்னு வந்திருக்குது. அடுத்தது ஒய், இதுக்கு இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, அமேட்டி இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் 1, S1க்கு கோஎஃபிஷியன்ட் 1, S2க்கு கோஎஃபிஷியன்ட் 0, S3க்கு கோஎஃபிஷியன்ட் 0. ஸோ ஃபஸ்ட் இதுவும் முடிஞ்சிச்சு. அதுமாதிரி செகண்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன் இங்கே இருக்கிற 10 இங்கே வருது, இங்கே இருக்கிற 4 இங்கே, 5 இங்கே, 0 இங்கே, 1 கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே, 0 இங்கே, அமேட் இங்கே இருக்கிற 600 B8 வருது. செகண்ட் காலம் செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2 கோஎஃபிஷியன்ட் இங்கே, இது இங்கே 6 0 0 கோஎஃபிஷியன்ட் வந்து 1. ஸோ S1 S2 இந்த 3 வேரியபிள். ஸோ 3 பாக்ஸ் ஃபஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் வந்து ZJ ஃபஸ்ட் ஒனுக்கு எப்பவுமே 0 0 0 0 0 0 தான், நத்திங். எப்படின்னா இதுதான் அது இசட்டுக்கு வந்து இங்கே 0ன்னு வந்துருக்குதுல்ல, அது எப்படின்னா இங்கே தான் 0 × 1 0 × 10 0 × 3 இந்த மூணுத்துமே இன்ட்டு பண்ணால் 0 0 0 ஆட் பண்ணால் வர்றது 0 தான். அதே மாதிரி இதுக்கு இங்கே 1 × 0 0 4 × 0 0 0 × 0 அந்த 3 0 ஆட் பண்ணால் 0. ஸோ என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுவோம்.
ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் அந்த எஸ் வேல்யூவை காமனாக மல்டிப்ளை பண்ணி 0 0ன்னு இருக்கிற எல்லாத்துக்கும் பண்ணணும். நான் 1 XYZ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் S1 S2 S3க்கு இது பண்ணுங்கள். என்னென்னா இங்கே இருக்கிறத இதுவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுறது தான் இது. அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ ZJ எல்லாத்துக்கும் 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ZJ மைனஸ் CJ சப்ராக்ஷன் பண்ணால் நெகட்டிவ் 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 0 0 0. ஸோ ZJ மைனஸ் CJ வந்து லெஸ்ஸர் தென் 0 வந்துருக்குது. ஸோ இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக வரணும் இந்த மேக்ஸிமம் கேஸுக்கு. இது தேர்டு சம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். நான் ஏற்கனவே செகண்ட் சம்மில் என்ன பண்ணியிருப்பேன்னா CJ மைனஸ் ZJவை போட்டு இருக்கிற எல்லாத்தையும் பாசிட்டிவில் வர மாதிரி கொண்டு வந்திருப்பேன். ஸோ இது ரெண்டு மெத்தடும் போடுவோம், கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக தான் நான் ரெண்டாவது மெத்தடாக இப்படி ZJ மைனஸ் CJவை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தட்ஸ்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக என்னோடய ஃபஸ்ட்டு செகண்ட் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்னென்னா ZJ மைனஸ் CJ வரும்போது இது எல்லாமே பாசிட்டிவில் இருக்கணும். ஏதாவது இல்லைன்னா அங்கே தப்பு. ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் இங்கே நெகட்டிவாக இருக்குது. இது எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் -100. ஸோ இதுதான் பைவட் காலம். ஸோ ரோவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோன்னா இதுதான், இது லாஸ்ட்டாக இப்போ தான் தேவைப்படுது. என்ன பண்ணுவாங்க, BJ 100/100, இது 600/10 60, இது 300/2 150. இருக்கிறதுலே சின்னதுன்னு பார்த்தா 60 தான் சின்னது. ஸோ இந்த 10 தான்ப்பா பைவட் எலமெண்ட். ஸோ இந்த டேபிளை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த 10 இருக்கிற இடத்துல 1ஆக மாற்றணும், இங்கே 1 கொண்டு வரணும். பேலன்ஸ் இருக்கிற இந்த டேபிளுக்கு ஜீரோஸ் தான், அந்த டேபிளை 0வாக மாற்றணும். அப்புறமேட்டு இங்கே இருக்கக்கூடிய S2வை எக்ஸாக நம்ம மாற்றிடணும். ஏன்னா இந்த ஒட்டுமொத்த டேபிளுமே நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம்ல, அதுக்காக. ஸோ இங்கே எக்ஸாக மாற்றியாச்சு. அந்த எக்ஸோடைய இது கோஎஃபிஷியன்ட் வந்து 100, ஆஸ் யூஷுவல் 100 போட்டாச்சு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்மை 1ஆக மாற்றணும். ஸோ இது 10னா டிவைடட் பை 10 பண்ணால் 1. ஸோ டிவைடட் பை 10 வெறும் இந்த எக்ஸ் காலத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த என்டையர் ரோக்குமே நம்ம டிவைடட் பை 10ன்னு போடணும். போட்டால் வந்துருச்சு 125, 1/2 0, 1/10 0, 60 முடிஞ்சிடுச்சு. இப்போ S1 மாடிஃபை பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், S1 வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இதுவு 0வாக கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். இங்கே ஓல்டு எலமெண்ட் 1, இங்கே கொடுத்துருக்கிற நியூ பைவோட் ரோ. மாடிஃபை பண்ணும்போது நம்ம இந்த பைவோட்டு ரோவை வச்சு தான் மாடிஃபை பண்ணணும். இது 1 இது 1. ஸோ ரெண்டுமே மைனஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக 0 வருது, எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண தேவை. ஸோ டேரெக்டாக 1 - 1 = 0 0. அடுத்தது 2/5 - 1 = 2 - 5/5 = 3/5. அடுத்தது 1 1/2. 1 2 - 1 சாரி 1 - 1/2 போட்டால் என்ன வருது, 2 - 1/2 = 1/2. 1/2 1/2னா -1/10. ஆன்சர் -1/10 இதோ
இங்கே வந்துருச்சு. ரெண்டாவது 0/0 0 தான். 100 - 60 40. என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய என்டையர் எக்ஸ் ரோவையும் இங்கே இருக்க ஓல்டு எலமெண்ட்டையும் நான் சப்ராக்ஷன் பண்ணியிருக்கிறேன் மேலேயும் கீழேயும். பண்ணதுனால நமக்கு 0 3/5 1/2 1 - 1/10 0 40 கிடச்சிருக்குது. ஸோ அடுத்தது S3 கண்டுபிடிக்கணும். இந்த கீழே இருக்கிற S3 இதுக்கு கண்டுபிடிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே 0 கொண்டு வரணும். இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு 2/1. இங்கே இருக்கிறது வெறும் 1 தான். இந்த 1 டைரெக்டாக எடுத்து சப்ராக்ஷன் பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே இந்த 2ஓட இங்கே ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணி இந்த என்டையர் இதுக்கு இங்கே ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் 0 ஆயிரும்ல. நம்ம கேட்ட இந்த ஃபஸ்ட்டு இது 0 ஆகணும்ல. அதுக்கு 2வால் மல்டிப்ளை பண்ணால் 1ஓட 2வால் மல்டிப்ளை பண்ணால் டைரெக்டாக கேன்சல் ஆகுது. ஸோ இங்கே செகண்ட் ஒன்றுக்கு y = 2வா 2 மைனஸ் ஏற்கனவே இருக்கிற இதோட 2வால் மல்டிப்ளை ஆகி 2/5. ஆன்சர் பார்த்தா 2 - 4/5 10 - 4/5 6/5 முடிஞ்சிருச்சு. 6/5 வந்துருச்சு. அடுத்தது 1/2 இருக்குதுல, இதை மாடிஃபை பண்ணுறோம். 6 - 2 1/2 2வும் 2வும் கேன்சல். 6 - 1 5 5 வந்துருச்சா. 0 0 - 2 × 0 0 0 வந்துருச்சு. அடுத்தது 1/10. அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய வேல்யூன்னு பார்த்தா S2 தானே. 0 - 2 × 1/10 1s are 5s are -1/5 முடிச்சாச்சு. அடுத்தது 0 1 1 - 2 × 0 1. அடுத்தது 300 180 இல்லை 60 அப்படின்னா 300 - 120 = 180. என்னன்னா இந்த எக்ஸை வச்சுக்கிட்டு பழைய டேபிள்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை நான் நியூ வேல்யூவாக மாற்றி வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு புரியலன்னா இது வந்து ஒரு சாதாரண இது தான். இந்த ஃபஸ்ட்டு டேர்மு 0 மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், பைவட் ரோவோட ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ஷன் பண்ணால் 0 ஆகுது. தட்ஸ் இட். இது இந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ணணுமே தவிர இதுக்குன்னு எந்த ஒரு ஃபார்முலா இதெல்லாம் என்னால் சொல்லலை. யூ மேக் இட் as 0, தட்ஸ் ஆல். அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம இதுக்கப்புறம் சிம்ப்ளக்ஸ் டேபிள் 2 அது புதுசாக மாற்றின எல்லாமே இருக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த பைவட் எலமெண்ட் 1 மாற்றியாச்சு. பேலன்ஸ் இதுவே 0 0 முடிஞ்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் சிஜே எதுவும் மாற்றம் கிடையாது. எக்ஸுக்கு நேராக ஒய்க்கு நேராக என்னென்னு பேசிஸில் மட்டும் லைட்டாக மாற்றிருக்கிறேன். எக்ஸு 100 இது மட்டும் மாதிரி இருக்குது. இப்போ இசட்ஜேவை கண்டுபிடிக்கணும். இங்கே இசட்ஜே 100ன்னு வந்திருக்குது. முன்னாடி 0ன்னு இருந்தது, இங்கே 100 இருக்குது. எதனால் 100ன்னு பார்ப்போமா. இந்த டேர்மையும் இதுவையும் இன்டூ பண்ணி ஆட் பண்ணணும். 0 × 0 0 100 × 1 100 0 × 0 0 மூணுத்தையும் ஆட் பண்ணால் 100. இதோ 100 வந்துருச்சா.
ஓகே, செகண்ட் 40 எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த இதுவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். 0 into 3/5 0 தான். 0 இது பண்ணலாம். 100 into 2/5 20. அதனால இது ஒரு 40. 0 into 6/5னா 0. ஸோ இது வெறும் 40 தான். முழுசாக இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது 40 தான் வருது. 40 முடிஞ்சிருச்சு. ஓகே, தேர்டு ஒன். இதுவும் மல்டிபிள் பண்ணுறோம். 0 into 1/2 0. 100/1/2 is equal to 50. 0 into 5 0 50. இதோ 50 வந்துருச்சா? அதுதான் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லா டேர்முக்கும் நீங்களாகவே பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கே வீடியோ போர் அடிச்சிடும். சில விஷயத்த ரொம்ப டீப்பாக சொல்லுவேன், சில விஷயத்த கண்டினியூட்டியாக வர்றதை நீங்களே பாருங்கள். இல்லை எனக்கு ஃபுல் கண்டினியூட்டியும் வேணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோவில் இந்த அளவுக்கு ஃபுல் கண்டினியூஸிட்டியும் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, அடுத்ததுன்னு பார்த்தா நம்ம பண்ண இதை ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணுறது. சப்ராக்ஷன் பண்ணால் 0, இது சப்ராக்ஷன் பண்ணால் -20, இது சப்ராக்ஷன் பண்ணால் 10. இதில் ZJ - CJ, நாட் CJ - ZJ. நான் இதுக்கு Z தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே நெகட்டிவ் வருது, இங்கே பாசிட்டிவ் வருது. அதை நோட் பண்ணிக்கோங்க. 10 - 0 10, 0 - 0 0. இதில் பார்த்தோன்னா இந்த ஒன்று தான் நெகட்டிவில் இருக்குது. அவர் பேட். ஸோ இந்த -20 பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டிலேருந்து பண்ணணும். ஃபஸ்ட்டிலேருந்துன்னா பைவட் எலமெண்ட்டாக மாற்றுறது, பேலன்ஸ் ரெண்டுத்தையும் 0 மாற்றுறது. இந்த மாதிரியான விஷயத்த நம்ம ப்ரீவியஸில் பண்ணோம்ல, அந்த மாதிரி இது தான் நீங்கள் டேபிள் 2க்கு ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் 3 இருக்கிற எல்லாத்தையும் இந்த எக்ஸுக்கு இங்கே ஒய் S1 தூக்கிட்டு ஒய்ன்னு மாற்றியாச்சு. ஏன்னா அதுதான் பைவட் எலமெண்ட்டாக ரோவாக வந்ததுனால. அதுக்கப்புறம் பைவட் எலமெண்ட்டுன்னு பார்த்தா இங்கே தான் இதை 1 மாற்றியாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயத்தையும் 0 கொண்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு வர வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சிம்பிளாக வரக்கூடிய கால்குலேஷன்ஸ், இது நார்மலாக வரக்கூடிய எது பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். இங்கே /3 போட்டிருக்கிறேன். இந்த விஷயத்தில் எப்போவுமே பாயிண்ட்ஸ் டெசிமல்லாம் வைக்க வேண்டாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கோங்க. இந்த டேபிள் 3க்கும் நான் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபஸ்ட்லேருந்து போட்டால் இது வரும். ஸோ நீங்கள் டேபிள் 3யை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுங்கள். ஒவ்வொரு இதுவும் டேபிள் 1 நான் மாடிஃபை பண்ணி டேபிள் 2 கொண்டு வந்தேன். நீங்கள் இப்போ டேபிள் 2 மாடிஃபை பண்ணி டேபிள் 3 இந்த இருக்கிற பிக்சரில் இருக்க மாதிரி கொண்டு வர பாருங்கள். ஓகே, ஆஸ் யூஷுவல் இதுவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 100, ஆஸ் வெல் அஸ் இதுவும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 60. இதுக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் 200/3 100/3 20/3 and 0 முடிஞ்சது. ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணுறோம், எல்லாமே பாசிட்டிவாக கிடச்சிருக்குது. ஓகே, சிம்ப்ளெக்ஸ் டேபிள்ஸ் ஃபைனலாக முடிஞ்சிருச்சு ZJ - CJக்கு. ஸோ இது பாசிட்டிவாக வந்துருச்சுல்ல. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ நமக்கான ஆப்டிமல் சொல்யூஷன் எக்ஸு எங்கே என்னது 100/3, ஒய்க்கு 200/3, எக்ஸுக்கு 100/3, ஒய்க்கு 200/3. இங்கே இசட்டே இல்லையே, வெறும் S3னா அப்படின்னா Z0 லைக் தாண்டா. சில சம்ஸ் நம்ம போடும்போது XYZ வந்துடும்.
சில சம்முக்கு இசட்டுக்கு 0ன்ற மாதிரியே விட்டுரும். ஸோ இது எல்லாமே இங்கே பாசிட்டிவாக வர்றது பொறுத்து தான். இல்லை இசட் வரல அதனால அது கொண்டு போகணுன்றதுலாம் கிடையாது. இதுக்கு இசட் வரல, ஸோ இது சிம்பிளி 0. ஸோ மேக்ஸிமைசேஷன் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ போடுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம், கேன்சல் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் கடைசியில் வர்றது 7333.333. அவ்வளோதான். இதில் நமக்கு தலைவலின்னா டேபிள் தான். டேபிளில் ஒவ்வொரு இதுவும் பைவட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சா டிவைட் பை 1 பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த பைவட் ரோவை 0 ஆக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். சார் நீங்கள் சம்ஸ் எடுத்து நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய சம்மு. ஒரு சம்மு போடுறதுக்கே உங்களுக்கு 1 ஹவர் ஆனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, உண்மை தான். ரியல் டைம் போட்டால் 1 ஹவர் ஆகும். நான் எதுவும் ஏற்கனவே போட்டு வச்சதுனால சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால 15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் உங்கள் இதுவில் அப்படி கிடையாது. ஒரு சம் போகிறதுக்கு மினிமம் 30 to 40 மினிட்ஸ் சாலிடாக ஆகும். இதுவே நீங்கள் ஃபஸ்ட் டைமராக சாலிடாக 1 ஹவர் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் போடுறேன். டவுட் இருக்கும்போது அந்த சம்ஸில் ஓகே இந்த மாடல் வந்தால் இப்படி பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றுத்தில் கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இல்லாட்டி ஒன்றுத்தில் லெஸ்ஸர் தென்னாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஒன்றுத்தில் மேக்ஸிமம் இருந்தால், ஒன்றுத்தில் மினிமம் இருந்தால், ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸில் இருக்கிறதுல எல்லா சம்ஸும் நான் போடுறேன். மீன்வைல் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வெப்சைட்டு www.max.institute போங்க. அதில் இருக்கிற எல்லா வீடியோஸு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி சூஸ் பண்ணுறதுக்கு டாபிக் வைஸாக இருக்கும். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கூடிய சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. See you soon.